இன்ஸ்டால எனக்கு ஒரு மெசேஜ் நானும் ஓபன் பண்ணி பார்த்தேன். हेलो हेलो हाँ मालिक हाँ अरे मालिक वो थोड़ा सा गलती हो गई காலம் எலெக்ஷன்ல இந்த மாதிரி மிஸ்லோகேஷன் ஆகுமான்னு கேட்டிருந்தாங்க. நீங்க இந்த செக் மட்டும் ப்ராப்பரா பண்ணலனா கண்டிப்பா இந்த மிஸ்டேக் நடக்கும். ஹாய், திஸ் இஸ் நிலைசங்கர். நீங்க சிவில் யூஸ்ஃபுல் கனெக்ட்ஸ்க்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. வீடு கட்டுற உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, என்றைக்குமே ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும் இல்லை பெரிய பெரிய ஹைரைஸ் பில்டிங் கமர்ஷியல் யூனிட்ஸ்க்கு இந்த மாதிரி மிஸ்டேக் கண்டிப்பாக வராது. ஏன்னா அவங்க சூப்பர்விஷன் கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க மார்க்கிங் பண்ணுறதே வந்து டோட்டல் ஸ்டேஷன் இல்லை டிஜிபிஎஸ் வச்சு அட்வான்ஸ்டு சர்வேயிங் டெக்னிக் வச்சு மார்க் பண்ணுவாங்க. அப்படி மார்க் பண்ணியில் 100 காலம்ஸ் ஆகட்டும் 200 காலம்ஸ் ஆகட்டும் 1 or 2 டேஸ்க்கு ஈஸியாக மார்க்கிங் பண்ணிடுவாங்க. ரெசிடென்சியலில் டோட்டல் ஸ்டேஷனில் கொண்டு வராங்கன்னா தாராளமாக பண்ணலாம். பட் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காதுங்க. சரி, அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் உங்களோட காலம் ஃபுட்டிங் போடுறதுக்கு முன்னாடி வால் மார்க்கிங் ஆகட்டும் பில்லர் மார்க்கிங் ஆகட்டும் நீங்கள் லைன் கட்டி ஈச் அண்ட் எவ்ரி ரூமுக்குமே மெஷர்மெண்ட் செக் பண்ணி பார்த்துக்கோணுங்க. காலையில் காலம் நிப்பாட்டிட்டு ஈவினிங் போடுற வேலையே வேணாங்க. நீங்கள் ஒரு நாள் டிலே ஆனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி லைன் கட்டி நீங்கள் காலம் எல்லாம் கரெக்டாக பிளேஸ்மெண்ட் ஆகிக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி மிஸ்டேக் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, அக்கார்டிங் டு ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் வச்சு 1 or 2 இன்ச் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கீழே ஃபுட்டிங்லேருந்து காலம் ஹிஞ்ச் பண்ணி செகண்டரி ஃபுட்டிங் போட்டு பண்ணுவாங்க. பெரிய லெவலில் இருந்துச்சுன்னா இடிச்சிட வேண்டியதுதான். நாளைக்கு பார்க்கலாங்களா?